வாசுகி, எங்க போயிருந்த? காலையில இருந்து ஆளையே காணோம். என்னம்மா உனக்கு போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது? மா என்னம்மா நீ எங்கதாம்மா போயிருந்த? நாங்களாம் உன்னதாம்மா தேடிட்டு இருந்தோம். காலையில இருந்து இல்ல, நான் நேத்து நைட்டே கிளம்பிட்டேன். உங்களுக்கெல்லாம் என் மேல எங்க அக்கறை இருக்கு? அக்கறை இருந்திருந்தா அப்பவே தெரிஞ்சிருக்கும். புரியல, எங்க போன நீ? பெரிய உத்தமிய பெத்த மாதிரி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து கூச்சல் போட்டுட்டு போனாங்களே இவள பெத்தவங்க. அவங்கள பார்த்து இவ வண்டவாளத்தை பத்தி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரலான் தான் போயிட்டு வந்தேன். என்ன சொல்ற வாசுகி? நீ ஏன் அங்க போன? பின்ன நம்ம வீட்டு முன்னாடி வந்து நம்மளையே அசிங்கப்படுத்திட்டு போவாங்க. நம்ம அதை பார்த்துட்டு வாயை பொத்திக்கிட்டு நிக்கணுமா? அதான். இதெல்லாம் கொஞ்சம் கூட தேவையில்லாத விஷயமா? நீ ஏமா இப்படி பண்ண? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு நீ எனக்கு சொல்ல வேண்டியதில்ல வினய். எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. யாரு நல்லவங்க யாரு அக்ரிமெண்ட் போட்டு நடிக்க வந்த நாடகக்கார நரிங்கன்னு. நீ பிரச்சனை பெருசு பண்ணிட்டே போறமா? யாருடா பெருசு பண்றாங்க? நியாயமா பார்த்தா இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு தான் கோவம் வந்திருக்கணும். உன் கண்ணை எது மறைக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நானும் அப்படியே இருக்க முடியுமா? ஐயோ மா, என்ன சொன்னாலும் நீ பண்ணது தப்புதாமா. எதுவா இருந்தாலும் நம்ம இங்கேயே பேசி தீர்த்துருக்கணும். மா, உண்மையா என்ன நடந்துன்னு தெரியாம இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப தப்புமா. என்ன அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்ல. நீங்க எல்லாரும் உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச, என்னையே ஏமாத்துன கூட்டு களவாணிங்க தானே. அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறமும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றன்னு புரியல வாசுகி. நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கு. நீங்க எல்லாரும் நம்மள ஏமாத்தின இந்த நாடகக்காரிக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு புதுசா தான் இருக்கு. மா, ஹலோ கொஞ்சம் கூட சரியா சொல்லு தாரணி. அக்கா, அம்மாக்கு என்னாச்சு? ஏய் சொல்லு, அம்மாவுக்கு என்ன? அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ இப்ப எங்க இருக்க? பெரிய ஆஸ்பத்திரியிலக்கா. நீ வாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத தாரணி, நான் இதோ இப்ப வரேன். நீ அப்பா கூட வேறு, சரியா? மித்ரா, என்னாச்சு? ஓ, அழாத மித்ரா, என்னாச்சுன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா. மா, பாத்தியாமா? இப்ப சந்தோஷமா உனக்கு? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? என்னம்மா? டேய், நான் என்னடா பண்ண? இங்க பாருங்க, இவன் என்னைய சொல்றான். ஐயோ அம்மா, நீ தயவு செஞ்சு எதுவுமே பேசாதம்மா. என்ன வாசுகி இதெல்லாம்? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நீ ஏன் இப்படி மாறின? டாக்டர், நான் மா, எதுவும் ஆகாது. நீ நம்பிக்கையா போமா. எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே டாக்டர். வா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. டேய், நீ எங்கடா போற? மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? மித்ரோட அம்மாமா இந்த நிலைமையில இருக்கும்போது அவளை எப்படிமா நான் தனியா விட முடியும்? அவ அம்மாவுக்கு தானே, அத அவளே பாத்துப்பா. நீ ஒண்ணு போக தேவையில்லை. மா, இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல நான் அவ கூட தான் இருக்கணும். அப்போ
ஏன் பேச்சுக்கு மரியாதை இல்ல அப்படிதானே? என்னை விட உனக்கு நேத்து வந்தவ முக்கியமா போயிட்டாளா? இந்த பாருங்கம்மா, யாரு எப்போ வந்தாங்களாம் முக்கியம் இல்லம்மா, எப்படி நடந்துக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வா மித்ரா போலாம், வா போயிட்டு வந்துடுறப்பா. வா சரி. பாத்தியா வசந்தி, இவன் பொண்டாட்டி செய்யறது நியாயமா நான் அநியாயமா? நான் தான் அப்பவே சொன்னனேக்கா, இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை தனியா விட்டுடுவாங்கன்னு. சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. நீங்க இங்கே இருங்க. நீங்க போங்க சார். இங்கே உட்காருமா. சார் வரலாமா? எஸ் கமிங். வணக்கம். வாங்க மிஸ்டர் ராஜேந்திரன், உட்காருங்க. ஐயா, என் ஒய்ஃப் நல்லா இருக்காளா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது ராஜேந்திரன், கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். உடனே சர்ஜரி பண்ணணும். ஆபரேஷனா? கொஞ்சம் மேஜர் ஆபரேஷன் தான். அத பண்ணுனா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இப்படி திடீர்னு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா நான் என்ன செய்யறது? ஆட்டவா, ஏன் என் குடும்பத்தை இப்படி எல்லாம் சோதிக்கிற? ராஜேந்திரன் ப்ளீஸ், நீங்க ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போறதில்ல. எப்படி அவங்கள காப்பாத்துறதுன்னு பாப்போம். 2-3 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள பணத்தை அரேஞ்ச் பண்ண பாருங்க. எவ்வளவு செலவாகும் டாக்டர்? அதெல்லாம் வெளியில ரிசப்ஷன்ல கேட்டுக்கோங்க. வரேன் டாக்டர். அப்பா என்னப்பா ஆச்சு? என்ன சொன்னாங்க? ஏதேதோ சொல்றாங்கம்மா, ரொம்ப சீரியஸா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கம்மா. ஆபரேஷனா? ஆமாம்மா. சரி, நீ பயப்படாத. அப்பா கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்கப்பா போறீங்க? ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ணணும் இல்ல, நான் போய் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எவ்வளவுப்பா செலவாகும்? எப்படிப்பா நம்மளால பார்க்க முடியும்? தெரியலையேம்மா. சரிம்மா, நீ இரு, அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா அப்பா சீ, கையெடு. ஏன் நல்லா இருந்தா சாகடிச்சுட்டு போலான்னு வந்தியா? அப்பா சீ, வாய் மூடு. இன்னைக்கு அவ இந்த நிலைமையில் இருக்கானா, அதுக்கு காரணமே நீதான். இப்ப எங்க வந்த? போ, போடு. அங்கிள், ஏன் அங்கிள் இப்படிலாம் பேசுறீங்க? நீ பேசாத, நீ பேசாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப உறவாட வந்தீங்களா? அப்பா ப்ளீஸ் பா, சாரி. நான் பண்ணது எல்லாம் தப்புதான். ஆனா அம்மா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன்ப்பா. உங்களை எல்லாம் பார்த்தா அவ புடிச்சு வச்சிருக்கிற உசரியும் ஒரே அடியா விட்டுருவா. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கேளுங்க சார். உங்களை எங்கெல்லாம் தேடுறது சார்? பே பண்ணிட்டீங்களா இல்லையா? சீக்கிரம் பே பண்ண பாருங்க சார். எவ்வளவுமா செலவாகும்? சார் 15 லட்சம் ஆகும் சார். 2 லட்சத்தை இப்ப கட்டிட்டீங்கன்னா ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம் சார். அவ்வளவா? ஆமா சார், கண்டிப்பா அவ்வளோ ஆகும். சிஸ்டர், எங்க பே பண்ணணும்னு சொல்லுங்க, நான் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சார் உள்ள போய் அக்கவுண்ட் கவுண்டர்ல பே பண்ணிருங்க. டேய், ஓகே. வேண்டாம். உன் பணக்கார புத்தியை காட்டுறியா? என் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு வக்கீல நினைச்சியா? ஐயோ அங்கிள், சிஸ்டர் அவர் அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, நான் போய் பே பண்றேன். டேய்,
என்னப்பா பண்றீங்க சீ. வினய் சாரி வினய் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா பயப்படு. ஏடா நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ போய்கிட்டே இருக்க. என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? வினய் அப்பா என்னப்பா பேசுறீங்க ஏய் சீ, நீ வாய மூடு. சிஸ்டர், நான் தான் வந்து பணம் கட்டுவேன். அது வரைக்கும் யாரு வந்து கொடுத்தாலும் வாங்காதீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இத பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமே ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. சொந்தம் கொண்டாடிட்டு இங்க வர நினைச்சீங்க, கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயங்க மாட்டேன். என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். போங்க வெளியே. வினய் ஐம் சாரி வினய். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மித்ரா, ரிலாக்ஸ். வா. நான் உங்களை இங்க கூட்டிட்டே வந்திருக்க கூடாது வினய். எல்லாம் ஏன் தப்புதான். மித்ரா, விடு மித்ரா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ வா, போய் முதல்ல அம்மாவை பார்க்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வினய். நீங்க ஊருக்கு கிளம்புங்க. என்ன விளையாடுறியா? நான் எதுக்கு கிளம்பணும்? இல்ல வினய், நீங்க இருந்தா அப்பா ஏதாவது சொல்லுவாரு. எதுக்கு வீணா என்னால நீங்க கஷ்டப்படணும்? என்ன மித்ரா, உங்க அப்பா மட்டும் ஒன்னும் எதுவும் சொல்ல மாட்டாரா? சொல்லு மித்ரா, உன்னை மட்டும் உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? அப்ப நீயும் வா, நம்ம சேர்ந்தே போலாம். என்ன நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இது எனக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை. என் அப்பா என்ன திட்டினாலும் அடிச்சாலும் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க ஏன் இங்க வந்து அவமானப்படணும்? மித்ரா, இதே நீ அவமானம் நினைக்கிற? எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே தோணல. சாரி வினய், எங்க அப்பா. அட விடு மித்து, எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தானா நான் அது பெருசு பண்ணிருப்பேனா? சொல்லு. அப்படிதான் இதுவும். ஓகே, இதுக்கு போய் நீ எவ்வளவு ஃபீல் பண்ற? அப்படி நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு வினய். நீங்க கிளம்புங்க முதல்ல. மித்ரா, நான் எப்பவுமே சொல்றதுதான், இங்க நீ நானும் பிரிச்சு பார்க்க இல்ல பிரிச்சு பேச எதுவுமே இல்லை. இங்க பார், நீ இங்க இருப்பனா நானும் இங்க இருப்பேன். இல்ல கிளம்பலாம்னா சொல்லு, வா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே கிளம்பலாம். மித்து, நம்ம இன்னும் உங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. வா முதல்ல போய் அவங்கள பார்ப்போம், மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன மித்து, என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு வினய். ஐயோ, எதுக்கு பயப்படுற? இப்ப அப்பா சொல்லிட்டு போனார்ல, என்னால் தான் அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. என்னால் தான் இப்படி ஆச்சா? நான் தான் காரணமா? அப்படிலாம் எதுவுமே இல்லை மித்ரா. நீ என்ன நம்ம இந்த மாதிரி பண்ணா அம்மாக்கு அட்டாக் வரும்னு பிளான் பண்ணியா பண்ண? எல்லாமே சிச்சுவேஷன் தான். இப்ப நான் போய் பார்த்து மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன செய்யறது? இங்க பாரு, நீ அவங்க நல்லா இருக்கணும், எதுவும் ஆகக்கூடாதுன்னு மனசார நினைக்கிறல்ல? ம், அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஓகே, ம். வா, பயப்படாம போலாம். வா. தாரணி அக்கா, அழாத தாரணி. தாரணி, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? சீரியஸ் தான் சொல்றாங்கக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, அதான் நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல, நீ பயப்படக்கூடாது. தாரணி, டாக்டர் என்னமா சொல்றாங்க?
தெரியல மாமா. அப்பா தான் போய் பேசிட்டு வந்தாரு. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அப்பா பணம் ரெடி பண்ணதான் போயிருக்காரு. அப்பாவை வெளியில பாத்துட்டு தான் வரோம். அப்பா என்னக்கா சொன்னாரு? உன்னை ஏதாவது திட்டினாரா? நான் உனக்கு ஃபோன் பண்ணதே அவருக்கு தெரியாது. அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா? மித்ரா, இப்ப அம்மாவை பாக்குறத பாத்துட்டு வா போ. தரணி, நான் இப்ப உள்ள போய் அம்மாவை பாக்கட்டா? என்னக்கா என்கிட்ட கேக்குற? போய் பாரு. வா. அம்மா, மித்ரா, அழாத மித்ரா. பாருங்க வினய், என் அம்மா எந்த நிலைமையில இருக்காங்கன்னு. ஐயோ, என்னாலதான், எல்லாமே என்னால்தான். இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேனே. என்னால முடியல வினய். அம்மாவை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என்னால முடியல. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க அம்மா காய்ச்சல் தலைவலின்னு கூட படுத்ததில்ல. ஆனா இப்போ இப்படி சுயநினைவே இல்லாம இருக்காங்களே. அதான் சர்ஜரி பண்ணா சரியாயிடும் சொல்லியிருக்காங்களே. பார்க்கலாம் மித்ரா, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. முடிஞ்ச அப்பா கிட்ட சொல்லி பேச சொல்றேன். இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். சரி பண்ணிடலாம் மித்ரா, கவலைப்படாத. வினய், சரி பண்ணிடலாமா? சரி பண்ணிடலாமா வினய்? ஆமா மித்து, இங்க பாரு, இப்பெல்லாம் நிறைய பேருக்கு அட்டாக் வருது. சர்ஜரி முடிஞ்ச உடனே ரொம்ப ஈஸியாவே ரொட்டீன் லைஃப் வந்துடுறாங்க. ஒன்றும் ஆகாது மித்து, நீ பயப்படாத. இங்க பாரு மித்து, நீ பயந்தனா அப்புறம் தாரணி பயப்படுவல்ல. ரொம்ப பயமா இருந்துச்சுக்கா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அழாத. அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, நீ அழாத. அக்கா, ஏன் அழுதுகிட்டே இருக்கக்கா? இல்ல தாரணி, என்னால் தானே அம்மாவுக்கு இப்படி. அக்கா, அதை ஏன் அப்படி நினைக்கிறேன்? விடு, நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். கரெக்ட் மித்ரா, நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எந்த யூஸ்மே இல்ல. டாக்டர், டாக்டர் என்னாச்சு? ஏங்க இப்படி வலிய மறைச்சிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் ஓரமா போங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்களை கொஞ்சமாவது வேலை செய்ய விடுங்க. சாரி. ஏய், இன்னும் நீங்க போகலையா? எத்தனை தடவை சொல்றது? வெக்கமே இல்லையா? போய் தொலைங்க. அப்பா, உமாவுக்கு இது வரைக்கும் உன்னால நடந்ததெல்லாம் போதாதா? அங்கிள், இப்ப ஆன்டி இருக்க ஏய், சிச்சுவேஷன். சோறு தானே திகர் நீ. இது என் குடும்ப பிரச்சனை. இதை நான் பாத்துக்கிறேன். வெளியே போ. ஏய், போன்னு சொல்றல. அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நிலைமை புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்ப அம்மா இருக்க கண்டிஷனுக்கு நம்ம 2 பேர் மட்டும் தனியா இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் பா, அக்கா இங்க இருந்தா நமக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். எது இவன் இருக்கிறது நமக்கு தெம்பா? உமாவுக்கு என்ன தேவைனாலும் அதை நம்ம பாத்துக்கலாம். நம்ம போதும், இவங்க எல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு போக சொல்லு தாரணி.